வெல்கமிங். இந்த வீடியோவில் DJI Mini 5 Pro அன்பாக்சிங் அண்ட் ட்ரோன் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஃபைனலாக நாம் ஒரு பொருள் வாங்குறதுக்காக இங்கேருந்து மேட்ரு போயிட்டு மேட்ரில் ஒரு பர்சனை பிக்கப் பண்ண போகிறோம். அவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். அவன் பேர் சொல்லக்கலையே சும்மா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஃபன்னாக இருக்கிறத விட அவன் ஒரு ஃபன் கேரக்டர், ஜாலியான ஒரு பையன். சொல்லக்கலையே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் அவன். வாங்க அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபைனலாக மேட்டூர் 16 ஆப்போசிட்டில் இருக்கிற புது பாலத்தில் அப்படியே போயிட்டுருக்கோம். தண்ணீர் சுத்தமாக இல்லை. அந்தாண்ட தெர்மல். காட் ரோட்டில் ஏறுறா கண்ணா. நம்மளுக்கு தான் காட் ரோடு ஹில் ஸ்டேஷன் எல்லாம் ஏறுறதுக்கு ஓட்டுறது அப்படியே சும்மா வெறித்தனமாக பரப்பையடா செல்லக்குட்டி. சொல்ல வேணும். ஏதோ கிங் ஆம்புலன்ஸ்னு ஒன்று போகுது. ஃபைனலாக பெரிய ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணிட்டோம். கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கரெக்ட். ஆனால் இதில் போக முடியாது. ரொம்ப வீக்கான ஒரு பாலம், ரொம்ப பழைய பாலம். இது கொஞ்சம் கனமான வண்டி தான், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் தண்ணி ஓவராக ஸ்மெல் அடிக்குது. அப்பா நல்லா காரணம் கொடுமை. இந்த சாக்கடை கடை கலந்து விட்டாங்களா? அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இப்பொழுது தண்ணியின் நிலை சரியில்லை. குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடல்நிலை பாதிக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்ப போயிட்டு எல்லாம் நடந்து வர முடியாது. வேர்த்து போச்சுரா குழந்தைங்க. ஐயோ, ஒரு வாரமா ஆபீஸ் ஏசியில இருந்து வெளியே வரவே முடியறது இல்ல. பயங்கரமா வந்துக்கிறிய. ஆரோக்கிய செமையாக்குற. உனக்கு என்ன போலாமா? பறக்க விடுறோம், கொளுத்துறோம். வா. மேச்சேரி வந்து 2 பேரும் சாப்பிட்டு இப்போ மேச்சேரி டு தொப்பூர் வழியில் அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நாம் இன்னொரு பர்சனை பார்க்க போயிட்டுருக்கோம். ரொம்ப இது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்தது தொப்பூர் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஒரு ரோட்டை எப்பயுமே என்னால் மறக்க முடியாது. இந்த ஒரு ரோட்டில் தான் ஃபஸ்ட்டு நம்ம லடாக் போகும்போது ஃபஸ்ட்டு டைம் பஞ்சர் ஆனது. நம்ம டயரு பஞ்சர் ஆனுங்கிறத விட ரிம்மே காலி. 5000 ரூபா மொய் வச்சது ஃபஸ்ட்டு நாள். அது இந்த ரோடு தான். ரோடு மோசமாக வந்துச்சு. டம்முன்னு ஒரு குழியில் விட்டு எந்திரிச்சு வந்தேன் எக்ஸைட்மெண்ட்டில். நானும் கடைசியாக பார்க்கும்போது பில்லர் தான் இருந்துச்சு. தொப்பூர் மெயின் பைபாஸ். ஆமாம், அப்படியே ரெடிமேட் தான். ஆமாம், மேலெல்லாம் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. ஆமாம், உண்மையாலுமே. ஆமாம் ஆமாம். சூப்பராக செஞ்சிருக்காடா. வேறு லெவலில் வேலை நடந்துகிட்ருக்குது. ஆனால் நம்ம முதலமைச்சர் பீரியடில் இந்த முழுசாக வேலை ஆகி முடிஞ்சிடும். அது திறந்து வைக்கிறது யார்? நம்ம செய்யும் தான். வேறு யார்? அண்ணன் யார்? தளபதி. ஆமாம், வணக்கம் முடிவு பண்ணாரு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 6 மாதம் இல்லை, 1 இயர் மேக்ஸ். சென்டரில் வச்சுக்கிறாங்க பாரு. அதை தூக்கி மேலே ஏற்றிடுவாங்க. காற்றால ரெக்க இந்தாண்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குண்டா. வரதான் போகிறார். ஆமாம், கண்டிப்பாக கொளுத்துறோம். இந்த பாலம் தான்டா அது.
21 வண்டியா? அங்கே போகிற ரெடி எங்கள் அப்பா எப்படி சரிஞ்சு கிடக்குது பாடுறா. என்ன தான் பண்ணாலும் ஆகிட்டே தான்டா இருக்கு. போய் மண்ணில் இறங்கிவிட்டானா தான்டா. மேபி கரெக்ட் 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 கரெக்ட். வேற மாதிரி வேலை நடக்குதானா. கோ ஸ்லோ. அந்த சவுண்டு அப்படியே கொஞ்சம் டெரராக இருக்கும். நம்ம இது பட்டர்ஃப்ளை ட்ராக்ல அந்த சீட்டை நீங்கள் வருங்க தெரியுமா? ஆமாம். அந்த மாதிரி சீட்டை நீங்கள் பார்டர் வரைக்குமே மெட்ரோ ட்ரெயின் கொண்டு போகிறாங்க. நம்ம டெல்லியில் அந்த மாதிரி தான் இருக்கும். மெட்ரோவோடது எல்லாம் டெல்லியில் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஃபயர் ஆகி போச்சா? ஃபயர் ஆகி போச்சு. எங்கே போகிறீங்கன்னு கேட்பான். ஓகே. சிங்கிளுக்கு வாங்கிக்கலாம், டபுளுக்கு வேண்டாம். ஏன்னா உனக்கு டபுள்னா டைம்லாம் போட்டு கொடுப்பானுங்க. டபுளுக்கும் சிங்கிளுக்கும் என்ன அது? திரும்ப வரும்போது காசு கொடுக்க தேவையில்லை. அப்படின்னா டபுள் வாங்கிக்கலாம்ல நம்ம? வேணாம், அவனுக்கு டைமிங் போட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம் டைம் தாண்டிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறியா? அப்படின்னா 24 ஹவர்ஸ் தானே வரும்? 24 ஹவர்ஸ் தானே வரும்? 12 வருஷம் நம்ம போடுவாங்க. வேணாம். சரி ஓகே. சப்போஸ் நம்ம நைட்டு எங்கேயாவது அந்த பக்கம் இருந்தோம்னா அப்படியே எலக்ட்ரானிக் நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும். லேட்டாக பண்ணுவேன். நைட்டு எல்லோரும் உள்ளே தான் வருவாங்க, வெளியே போக மாட்டாங்க. செம்ம கொள்ளடிக்கிறாங்கல்ல தான். வழிப்பறி கொள்ளையா? ஆமாம். ஆனால் ஒர்த்தாக தான் இருக்குது நம்ம கொடுக்குற காசு. ரோடு. ஆமாம், ரோடு நல்லாயிருக்கும். டிராஃபிக் கிடையாதுல்ல. கிட்டத்தட்ட இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் 58 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் மேப்லேயே காட்டுது. அப்படியேங்கப்பா. 58ங்கிறது மேப்பு சொல்கிறது தோராயமாக தானே சொல்லும். உள்ளே இறங்கினா இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஆகலாம். ஆமாம். இங்கிலீஷில் கூட பேச மாட்டாங்க. கன்னடா தானா? ஆமாம். ஓ, அப்படின்னா லோக்கல் வண்டிக்கு 50 ரூபாயாட்டங்குது. வெளி வண்டிக்கு 100 ரூபாயாட்டங்குது. இல்லை 2 வீலர் 65 தான் போட்டுக்குது. தெரியல எவ்வளோ வாங்குறான்னு பார்ப்போம். தும்கூர் ரோடுனா தான் 100 ரூபா கேட்பீங்க. எஸ்எஸ் போடுது. எஸ்எஸ் போட்டாலும் 100 ரூபா கேட்குறாங்க. ஸ்பீடு கேமரா ஏடா 65 தான்டா போகிறேன். 99. ஆனால் சீன் காட்டிட்டோம் இதில். ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவர் சீன் காட்டினா. மேலும் காசு கொடுத்ததுக்கு ஒர்த்து தான் இந்த ரோடு. டேங்கப்பா. இங்கே பாரு போர்டு. அது ரோடு பிச்சுட்டு வந்து இங்கே இருந்துருக்குது. மேலே டாப்பில் இருக்குங்களா? ஆமாம். கேபினோடது. இந்த ரோட்லேயே இந்த அடி. யாரா வெளியில ஸ்மூத்தாக சூப்பராக போகலான்டா. செம்மையாக போயிருக்கலாம். ஒரு ஊரே நிற்கிது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ரெட்டில் இருக்கு. கிழிஞ்சது. ஸ்ரீ அந்தோர் அன்லிமிட்டட். நம்ம நேரம் இதுக்குள்ளேயே போகலாம். நேராகவே 9 to இங்கே எது ஆர்ச்சி சில மாதிரி இருக்கும் மேடம். வருது வெளியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஃபோட்டோவோட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ
முன்னாடி ஒரு லெஃப்ட் அங்கே போய் கரெக்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் ரைட் சைடில் ஒரு வீடு. என்னோட பின்னாடி வண்டிக்காரன் வரோம். அதான் இல்லை மாறி போச்சு. இதான்டா. என்ன ப்ரோ பெரிய பைக் எடுத்துகிட்டு போய் விளையாண்டுக்கிறீங்க? அதா அது எடுத்துகிட்டு போய் ஏதோ சந்தல் பந்தல் விளையாண்டு வந்துருக்கீங்களா நடந்து? யார் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு தலைவர்? நாம தான் கொடுப்போம்னு நினச்சா அவர் கொடுக்குறாரு. அவர் வேறு யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஓகே, வந்தோம், சாப்பிட்டோம். இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் சஸ்பென்ஸாகவே தான் வச்சுருக்கிறேன் வீடியோவில். ஆமாம், பார்த்திபனை ஃபஸ்ட்டு இவனை பார்த்து மிரண்டிருப்பீங்க, அடுத்தது பார்த்திபனை பார்த்து மிரண்டிருப்பீங்க, அடுத்து இன்னொரு பொருள், அதையும் மிரள தான் போகிறீங்க. வாங்க பார்த்துக்கலாம். இந்த மெட்ரோலாம் இருக்குல்லடா, இதெல்லாம் அப்படியே டிட்டோ அப்படியே வந்து டெல்லியிலையும் இப்படி தான் இருக்கும். டெல்லியில் கொச கொசன்னு இருக்கும். டெல்லியில் கொச கொசன்னு இருக்கும். இந்த மெட்ரோ இருக்குதுல்ல, அது டெல்லியில் கொச கொசன்னு இருக்கும். அதான் ஒரியன் மாலா ப்ரோ? ஓகே, அதான் ஒரியன் மால். வேணாம் ப்ரோ, முதல்ல அங்கே போகலாம். அவர் வெயிட் பண்ண வேணும். ப்ரோ? ஓ, அதுக்கு தான் கொடி போட்டுக்கிறாங்களா? நாங்கள் தான் ப்ரோ அந்த விஐபி. இது தெரியாது உனக்கு இவ்வளோ நேரம்? ஆமாம், அது பிஜேபி வந்துட்டு போகுது. நாங்கள் சொல்லிட்டு தெரியாது, அடிச்சு கொண்டு போடுவாங்க. இது அப்படியே அப்படி கட்டிச்சுக்கானா? அதான் நாங்கள் வந்திருக்கோம்ல, அதனால் அப்படி தான். ஒரு சேலம் தான் ஃபேமஸ்ன்னு நினச்சேன் மாம்பழத்துக்கு. ஆனால் பெங்களூர் மாம்பழம் ஓடிட்டு இருக்குது பேர். எப்படி எல்லாமே பெங்களூர். ஐயோ, நேரம் போன தட்டி விட்டுருக்கு பாரு. இங்கே அதான் அங்கேதான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கம் மாம்பழமே தான் இருக்குது எல்லாம் இது வரைக்குமே. நம்ம ஊர் சைடு தான் வரும், கிருஷ்ணகிரி, சேலம் இங்கேருந்து வரும். பிக் தேங்க் பண்ணிக்கிறேன் அன்பு செல்வனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்பு செல்வன்கிட்டருந்து நானும் பார்த்திபனும் ட்ரோன் வாங்கிட்டு பார்த்திபனோட ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு குழந்தைத்தனமாக விளையாண்டுட்டு இருந்தார் பார்த்திபன். அது எல்லாமே அவரோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னத்த பிள்ளை அழகு அது அழகு. காரும் பைக்கையும் விரும்புகிறவனுக்கு தான் தெரியும் பொண்ணை விட இதுதான் ரொம்ப அழகுன்னு. யாராவது KA03 எவ்வளோ டவுன் இருக்கு பார்த்தியா? அதுதான் அதோடது. ஓகே, ஃபைனலாக ட்ரோன் வந்துருச்சு. எல்லாம் வந்து இப்போ ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணலாம் ப்ரோ? பண்ணுறோம் சிறப்பா. நவீன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. கொஞ்சம் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம், இது என்ன அது செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஏன் இந்த ஐயப்பா பொண்ணு அடிக்கடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுது? அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்தணும். நான் நிறுத்திக்கிட்டே இருக்கிறேன், லாக் பண்ணிட்டேன். பேசாம லாக் பண்ணாலும் மூவ்மெண்ட் பண்ணும்போது மாறும். அதுதான் பிரச்சனை. ஆமாம், ஜாய்ஸ்டிக் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ரெண்டு கிம்பிளும் ஒரே மாதிரி தான். நாம் எதிர்பார்த்தது வேற.
நீ இதுக்கு வந்தது வேறு, அவ்வளோதான். அவன்லாம் போயிட்டானே. எங்கே போனான்? கொஞ்சம் என் பக்கமாக திருப்பினீங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே அப்படி. லைட்டு பேக் சைடா? பேக் சைடில் வருது. ஓகே ஓகே, அவ்வளோதான். இது நைட்டில் ஃப்ளை பண்ணலாம் இல்லையா? நைட்டில் ஃப்ளை பண்ணுறதுக்கு இது கீழே வந்து லைட் கொடுத்துருக்கான். அடியிலையும் நைட்டில் ஃப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும். கேமரா வந்து நம்ம பக்கம் தெரியுற மாதிரி திருப்பிடும். லென்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் தெரியுது. இன்னும் கொஞ்சம் கேமரா வீடியோ எடுக்கிறாடா, செட் பண்ணாரு. ஓகே, அவ்வளோதான். ஆமாம் சார், ஃப்ளைங் ஆகும்போது நம்ம விரல உள்ள கூட விடாது. நவீன் ப்ரோ கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. நீங்கள் அதை பிரச்சனை இல்லை, அது வந்து உள்ள இருக்கும். ஓகே, வீடியோ கட் பண்ணி அதெல்லாம் வச்சு பேர் பண்ணிக்கலாம்ல. இவ்வளோ புதுசாக எதுங்க இது கேமரா தான் ஃபுல்லாக லோட் அவுட்டா இல்லை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன்? இரு அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? கொஞ்சம் நேரம். என்ன பண்ணுறான் அங்கேருந்து பாரு, வரவே மாட்டேன். இது எல்லாமே இங்கே பாரு, இங்கே பாரு ப்ரோ. ப்ரோ மொத்தம் 3 ஃபிம்மர் இருக்குது. ஒன்றுதாவது 2 காட்டுச்சு. எனக்கு 3 ஃபிம்மர். டவுன்லோடா? அதெல்லாம் பண்ண, அதுவும் சார்ஜும் இல்லை. இது பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜ். சரி, கட் பண்ணி ப்ரோ. பண்ணிடுறீங்க எல்லாரும் 3 பேர் ஒரே டைம் என்ன பார்த்துருங்க. டேக் ஆஃப். சவுண்டு பாரு. ஸ்டேபிள் நிறுத்தலைவா? அவன் போயிட்டான். இது வந்து எப்படி இருக்கு? இல்லை கொஞ்சம் இப்போ ஏத்து தலைவா. சரிதா? கிட்ட இருந்தா ஏத்து தலைவா. போயிட்டாரு, ரெண்டா சல்லுடு போயிட்டாரு. ப்ரோ இன்னும் தலைவா இவ்வளோ ஆகிட்டு ஏத்திட்ட. மெதுவா நம்ம கிட்ட வரும்போது மட்டும் மெதுவா இருக்கு தலைவா, மெதுவா. பார்த்திபன், மீண்டும் சந்திப்போம். வண்டியா ஆட்டோவா? சரி, இங்கேருந்து கிளம்பலாம். அப்படி சுற்றிட்டு போகலாம் ப்ரோ. பார்த்திபனுக்கு தெரியாத ரோட்டா? வாடா. கேமரா அதுக்குள்ளது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ரோ கெட்ட வரதெல்லாம் வச்சுறாரு. இது நவராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். சிட்டி விட்டோம், அவுட்ரு போனதுக்கப்புறம் எடுத்து மாட்டிக்கலாம். பீஸ்ஃபுல்லாக போகலாம். அதுக்கப்புறம் அதான் ப்ரோ இப்போ எடுத்துக்கிட்டோம். அந்தாண்டு போய் அவுட்ரு மாட்டிக்கலாம். ஏன்? ஆமாம், இந்த சைடு இதாகாது. இந்த சைடு எங்கே மாட்டுறதுக்கு இல்லையா? இந்த சைடு மாட்டுறதுக்கு இல்லை, அந்த சைடு தானே. சரி, எப்படி போய் இதில் போய் வரணுமா? சரி, ஓகே ஓகே ப்ரோ, மிஸ் யூ. ஆமாம், சரி, மீண்டும் சந்திப்போம். நிறைய பிளானை பண்ணுவோம். வந்துடு. சண்டே எதாவது இருந்துச்சுன்னா போலு மேலே, தருமபுரி, இது ஒகேனக்கல். அதான் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிடுவோம். என்ன தெரியுமா, நீ இங்கேருந்து வந்தால் ஒரு 150 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். பாதி வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான் பிளான் பண்ணுவோம். சரி, ஓகே, பார்க்கலாம். பாய் ப்ரோ, பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஃபோன் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் என்எஸ்க்கு ஃபோன் பண்ணு, அவன் தான் பேசுவான். நான் ப்ளூடூத் மாட்டல. அவ்வளோதான், கிளம்பிவிட்டோம். டாட்டா பாய் பாய் சொல்லிவிடு. பெங்களூருக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறோம்.
பார்த்திபன், தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூன்னு சொல்கிறத விட அதை பிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீ நினைப்ப ஏதோ விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. தேங்க்யூ ஸோ மச். லைஃப்பில் நீ வந்து ஒரு சில நான் கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு விஷயங்களுக்காகவோ உதவி பண்ணும்போது அந்த இடத்துல நீ பெரிய மனுஷன் இல்லை ப்ரோ, அதை விட உயர்ந்த மனுஷன் ப்ரோ. யாருமே என்னோடய லைஃப்பில் வந்து இப்படி எனக்கு உதவி பண்ணியோ நல்லது செஞ்சோ யாருமே செய்யலை. நீ இது செஞ்சதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் நல்ல ஒரு உறவு இருக்குது நமக்குள்ள. மனமார்ந்த என்ன அன்பான நன்றிகள் ப்ரோ. உங்கள் ஊர் தாண்டி வெளியே போகிறதுக்குள்ளேயே எந்த ஒரு நன்றியும் தெரிவிச்சிடணும். ஆனால் நேரில் சொல்லும் போது அது கொஞ்சம் அது உனக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வீடியோவாக ஒரு கன்வே பண்ணுறேன். பார்த்திபன் வந்து நம்மளோட சேனலோட மிகப்பெரிய ஒரு நம்மளோட ஃப்ரெண்டான மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அவர் தான் எனக்கு இந்த ட்ரோன் வந்து வாங்கினார். இன்னும் மீதி அமௌண்ட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் தர வேண்டிய அவசியமும் இருக்குது. அதை பெருசாக அந்த மனுஷன் எதுவும் பண்ணலை, இது பண்ணலை. முன்ன பின்ன இது பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காரு. யாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பார்த்திபன் பண்ணுறாரு. அவரோட எப்படின்னா நம்ம சப்போர்ட்டர்ஸாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக நினைக்கிறவங்க, என்ன ஒரு குடும்ப உறுப்பினராக நினைக்கிறவங்க அவரோட சேனல் லிங்க்கும் கொலாபரேஷனில் இல்லை டேக் பண்ணியிருப்பேன், எல்லாம் கீழே லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அதேமாதிரி நம்ம என்எஸ் கேப்டன் கவினோட சேனல் லிங்க்கும் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரோன் வீடியோஸோட அன்பாக்சிங் வீடியோ, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன வீடியோஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கேட்கலாம், எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். அதுக்காக தான் அடுத்த ஒரு பிக்காக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக தான் இந்த ஒரு ட்ரோன் வாங்கினதும் நாங்கள். உங்களை சந்தோஷப்படுத்தி நாங்களும் சந்தோஷப்படுறதுக்காக தான் இது. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ. ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க தலைவர். கன்னடம் நம்மளுக்கு தெரிஞ்சால் படிச்சுக்கலாம். ஆமாம், நமக்கு தான் தெரியாது. பாய் பாய் பெங்களூர் அண்ட் கர்நாடகா. இந்த ஆர்ச்சோட சரி தானே தான்ட்டு தானே தமிழ்நாடு தான். பார்த்துப்போம். தமிழ்நாடு தமிழ் பாரு எடுத்தது வரவேற்கிறது. சூப்பர். ஃபைனலாக பாலக்கோடு ஹைவேஸ்லேருந்து கிட்டத்தட்ட தருமபுரி வந்துட்டோம். தொப்பூர் கணவாய்க்கு வந்துட்டோம். நம்ம டோலுக்கு ஆமாம்மா. ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஃபார்மில் இருக்கிறாங்கடோ. நம்ம ராஜமுருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நவராடே என்ன உடச்சுட்ட? ராஜமுருகன் கோயிலுக்கு போயிட்டு பூஜையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு நம்ம முருகனை தான் பண்ணணும்னு நான் வந்து பெங்களூர்லேருந்து நம்பூர் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம முருகனை தான் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பின்னாடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென் ட்ரோன் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகே, நீங்கள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரோன் வீடியோஸ் இப்போ தான் ஷூட் பண்ண போகிறோம். நான் எடப்பாடி வளாகர், என்எஸ் தேவா, நம்மளோட எடிட்டர் பிகே எல்லாருமே இப்போ அழகாக ட்ரோன் வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க அந்த ட்ரோன் வீடியோவை இப்போ சாமி கும்பிட்டு ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். DJI Mini 5 Pro வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 1 lakh வந்துருச்சு. ஓகே, ரெடி டு ஃப்ளை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரோனில் நம்ம முருகனை வீடியோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். அழகாக இருக்கா, எப்படி இருக்குங்கிறத உங்களோட ரேட்டிங் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முருகர் அழகாக இருக்காரா, இல்லை நான் ஷூட் பண்ணது ஓரளவுக்கு நல்லா இருந்ததா, இல்லை நிறைய எஃபெக்ட் போடணுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்க போகிறேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இன்ஸ்டாகிராமில் முன்கூட்டியே வீடியோஸ் வந்துடும், அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வரும். யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேரும் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஊர் சேலத்தை சுற்றியும் வீடியோ எடுக்க போகிறேன். சேலத்து மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா லெவலில் நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி யூடியூப் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. இதோட அடுத்தடுத்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து டீட்டெயில்டாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜியோ. உங்களோட சப்போர்ட்டு தான் இங்கே என்ன பெரிய லெவலில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.